வணக்கம் நண்பர்களே. நம் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். சரி, சிலருக்கு பிபி ஹையாக இருக்கும், பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம். இது உணவில் உப்பை குறைச்சிக்கிட்டாலும் எனக்கு வந்து இது அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சில காரணங்களில் தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. என்ன, இரத்த அழுத்தம் பாதிப்பு உள்ளவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு எசென்சியல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய பாதிப்பு இருக்குது. ஏன் அது இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது முன்னாடி இப்போ அவருடைய முன்னோர்கள் யாருக்காவது அப்படி இருந்ததுன்னா இது வரும். வயதாயிடுச்சுனாலும் பிபி வரும். உடல் பருமன், உடல் வயதுக்கு தகுந்த இடை இல்லாமல் உடல் பருமன், மன அழுத்தம், புகைப்பழக்கம், ஸ்மோக்கிங், தூக்கமின்மை, சரியாக தூங்காமல் இருக்கிறது, இதெல்லாம் இதற்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் உணவில் உப்பை குறைத்தாலும், மனம் அழுத்தம் இருந்தாலோ, புகைப்பழக்கம் தொடர்ந்தாலோ பிபி நிச்சயம் அதிகரிக்கும். இரத்த அழுத்தம் அதிகமாக இருப்பவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படும் ரிஸ்க்கும் அதிகம் அப்படிங்கிறது மருத்துவருடைய ஒரு எச்சரிக்கை. உயர் இரத்த அழுத்தம் இருந்தாலே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம். தவிர அவர்களுக்கு ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாத பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகம். உயர் இரத்த அழுத்தமானது பல காலம் தொடரும் பட்சத்தில், ரொம்ப காலமாக பிபி இருக்குன்னா சிறுநீரகங்கள், கண்கள் கூட பாதிக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். இதயம், மூளை, கண்கள், சிறுநீரகங்கள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்க இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டியது அவசியம். சரி, இரத்த அழுத்தம் எவ்வளோ இருக்கலாம்? 120 ஹைபன் 80க்குள்ளே இருக்கணும். 121லேருந்து 135 வரைன்னா உணவு கட்டுப்பாட்டை பின்படுத்தி இரத்த அழுத்தத்தை குறைக்க முயற்சி பண்ணலாம். 140 ஹைபன் 90 அப்படின்னா மருந்துகளை எடுத்துக்கிறது வாழ்நாள் முழுவதும் மருந்துகளை எடுத்துக்கொள்ளணுங்கிற நிலை கூட சிலருக்கு வரலான்னு சொல்கிறாங்க. மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது, உணவு கட்டுப்பாடு போன்றவற்றை பின்பற்றினால் ஒரு கட்டத்தில் மாத்திரைகளை நிறுத்தவும் வாய்ப்பு இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க மருத்துவருடைய இதை. பிபி அளவை மருத்துவரிடம் செக் பண்ணுறது தான் நல்லது. சிலவங்களுக்கு கிளினிக் போகும்போதே, ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே போகும்போதே பிபி ஏறிடும். அப்போ பிபி செக் பண்ணால் ஹையாக தான் இருக்கும். அதனால தான் வீட்டிலே கூட நீங்கள் அந்த பிபி மானிட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அதே போல் ஆம்புலேட்டரி பிபி மானிட்டரிங் அப்படின்னு ஒரு கருவி இருக்குது. அது வருடம் ஒரு முறை இதில் டெஸ்ட் பண்ணலான்னு டாக்டர் சொல்கிறாங்க. என்னது, ஆம்புலேட்டரி பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங் அப்படின்னு. அப்படியும் குறையாட்டா நாக்டர்னல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹோம் பிபி மானிட்டரை வச்சு கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ உணவில் அதிக கொழுப்பு, உப்பு சேர்க்கிறத தவிர்க்கணும். காஃபி, டீயை தவிர்க்கணும். 2 கப்புக்கு மேலே வேண்டாம். அப்படியே நீங்கள் தவிர்க்க முடியலன்னா காஃபியோ டீயோ. நீரிழிவு கட்டுப்பாட்டு, அதாவது டயபெட்டிக், 80 முதல் 90% மக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மாத்திரைகள் அவசியம். பலருக்கும் அறிகுறிகள் இருப்பதில்லை என்பதால் பிரச்சனை அப்படின்னு நிறுத்தக்கூடாது. பிரச்சனைகளை நிறுத்திடும்.